ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி vlog பார்க்கலாமா? என்னோட லாங் ஹேரை வந்துட்டு நான் கட் பண்ண போகிறேன். அதுதான் வந்துட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன் ஹேரை வந்து நான் கட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் இந்த ஹேர் வந்து டொனேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு கட் பண்ணாமல் லாங்காக வந்து வளர்த்துட்டு இருந்தேன். எதுக்காக அப்படின்னா, கேன்சர் பேஷண்ட்டுக்காக டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சுட்டு இருந்தேன். சரி, இந்த இயருமே வந்து முடிய போது, அதுக்குள்ளே நம்ம வந்து இதை கட் பண்ணி டொனேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிளான் பண்ணிவிட்டு கிளம்பிட்டுருக்கேன். மேக்னா குட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய ஹேரை வந்து காமிச்சிட்ருக்கேன். அம்மா வந்து இந்த முடியை கட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தேன். என்னோடய ஹேர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப லாங்காக இருக்குது. அதில் வந்துட்டு நம்ம 11 இன்ச்சஸ்க்கு வந்து கட் பண்ண போகிறோம். அது வந்து போதுமான அளவு நம்ம டொனேட் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் கேட்பீங்க, எங்கே வந்துட்டு நீங்கள் ஹேர் டொனேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொரியரில் தான் வந்து அனுப்ப போகிறோம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோ கீழேயும் வந்து கொடுக்குறேன். லாங் வீடியோலையும் வந்து நான் கொடுக்குறேன். இப்போ வந்து க்ரீன் ட்ரெண்ட்ஸ்க்கு வந்தாச்சு. ஹேர் கட் பண்ணுற மூமெண்ட் வந்து வரப்போகுது. ஹேர் கட் பண்ணுறது எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு டென்ஷனாக தான் இருக்கும். எவ்வளோ கட் பண்ணுறது, என்ன கட் பண்ணுறது, இவ்வளோ லென்த்தாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ லென்த்தை வந்து நம்ம எவ்வளோ ஷார்ட்டாக கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்க போகிறீங்க. இந்த அளவுக்கு நமக்கு தேவையான டொனேட் பண்ணுற ஹேர் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு வந்து ஸ்ட்ரைட் கட் தான் வந்து நான் கேட்டிருந்தேன். அவங்க வந்து எனக்கு ஸ்ட்ரைட் கட் தான் பண்ணியிருக்காங்க. என்னோடய ஹேரை வந்து இப்போ அவங்க ட்ரிம் பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரிம் பண்ணோன்னே நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஹேர் வந்து டொனேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஹேர் கட் பண்ணணும். கட் பண்ண ஹேரை வந்து அழகாக ஒரு கவர்லலாம் போட்டு எடுத்தாச்சு. இப்போது என்னோடய ஹேர் லென்த் வந்து இவ்வளோ தான் இருக்குது. இப்போ வந்து அவங்க ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி எனக்கு வந்து அவங்களே வந்து வீடியோ எடுத்து காமிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணியிருக்கோம். ஆனால் பார்க்குறதுக்கு லென்த்தாக இருக்குல்ல, இன்னும் ஷார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறீங்க. நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் என்னோடய ஹேர் வந்து ரொம்ப ஷார்ட்டான மாதிரி எனக்கு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் வெட்டாக இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு ஹேர் ட்ரை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு பார்த்தா என்னோடய ஹேர் ரொம்ப ஷார்ட் ஆகிடுச்சு. எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. அச்சச்சோ, வீட்டுக்கு போனால் செம்மையாக திட்ட போகிறாங்களே அப்படின்னு. என்கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, ஹேர் கட் பண்ணதுலேருந்தே நான் திருப்பி எண்ணெய் வச்சு முடி வளர்க்க ஆரம்பிச்சிருவேன். அது ஏன்னே எனக்கே தெரியல. நான் வந்து ரொம்ப அப்படியே கான்ஸ்டண்ட்டாக ஜடை பின்னி போட்டு டெய்லி வந்து ஹேர் கேர் பண்ணுவேன். அது ஏன் பண்ணுறேன், எதுக்கு பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் திருப்பி பார்த்தா 1 இயரில் வளர்ந்துடும். இயர் 2 நாளில் வந்துட்டு க்ரீன் ட்ரெண்ட்ஸில் ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. கெரட்டின் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ வீட்டுக்கும் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் கட் பண்ண ஹேரை காமிச்சோன்னே சூவியும் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டா, பாப்பாவும் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. என்னன்னே தெரியல, 2 பேரும் வந்துட்டு ரொம்ப ஜாலியாகிட்டாங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.